என்ன இருந்தாலும் மறுவாதி இல்லாம கேட்டுக்கப்படாத அந்த வார்த்தையை அந்த கருத்து பண்ணிக்கிறேன். மேடையில 10 பேருக்கு முன்னால வச்சு அவமானப்படுத்தி விட்டாங்களே. அவன் சொன்னத தப்புன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல அவனை குத்தி குரல வந்துருப்பல. இடுப்புல கத்தி வச்சிருந்தல அவத்த பைக்கு கத்தி எதுக்குங்க சொல்லிருந்தா கை காலை முடிச்சிட்டு இருக்க மாட்டேன். முடிச்சிருவீங்கடா முடிச்சிருவீங்க. எல்லாம் நான் சொல்லித்தான் நீங்க செய்யணும். வெட்டிட்டு வேடானா குத்திட்டு வரணும்டா. மத்தத நான் பாத்துக்குவேன். நம்ம ஊர் தேவர் வீட்டுகளை ஜெயிச்சு ஊருக்குள்ள வருது. நம்ம ஊரு கரசமுட்டி காலையை ஜெயிக்க எவனாலும் முடியாதப்பா. அதுலயும் நம்ம மூக்கத்தேவை இருக்கவே அவன் சரியான கில்லாடி அப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கள்ளசாராயம் காய்ச்சற பழக்கம். படிக்கிற பையன் யாருன்னு தெரியல, குடிக்கிற போலீஸ் யாருன்னு தெரியல. 2 பேருமே தழுக்கு முழுக்குன்னு இருக்கானுங்க. புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸுக்கு போயிடுவான் போல இருக்கு. கவலை விடு. பொட்டா கலவை வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் உன் கழுத்துல ஒரு மஞ்சள் கயிற்ற கட்டினா. ஆமா வர்றப்பதான் அப்படிதான் சொல்ற மச்சான். எப்பதான் எங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட போறியோ? இங்க வர்ற பையெல்லாம் இப்ப குடும்ப தலைமை யாருன்னு கேக்குறான். வீட்டுல ஒன்ன வச்சுக்கிட்டு ரோட்ல போறவனியா காட்ட முடியும்? அம்சு நல்ல நாள் முழுதும் இன்னைக்கு வீட்டுக்கு போனா பொம்பளை லட்சியம் எடுத்து விடுவா. 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின பொண்டாட்டினா ஒரு மரியாதை தான். ஏண்டி முத்து பேச்சு அம்பட்டு நேரம் சாமி கிட்ட என்னடி வேண்டிட்டு இருந்தா? நான் சொல்ல மாட்டேன் போ. நீ சொல்லலன்னா மட்டும் எனக்கு தெரியாதாக்கும். மாசம் எப்ப வரும் மாலை எப்ப விழும்னு கேட்டுட்டு இருந்திருப்ப. சித்தோடி நான் வாக்கு பண்ணதான் எங்க அப்பா வடுகுப்பட்டிக்கும் மத்தல குண்டுக்கும் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு. உனக்கு என்ன மச்சான் இடுப்புல சொல்ற மாதிரி சொந்தத்திலேயே இருக்கான். நேத்து கூட சந்தையில இருந்து வரும்போது உன் மாமா வீரனை பார்த்தேன்டி. பல்லவராயம்பட்டி ஜல்லிக்கட்டு கால மாதிரி தலுக்கு முழுக்குன்னு இருந்தான். பூஞ்ச கண்ணி ஈர்க்குச்சி மாதிரி இருந்துகிட்டு தண்ணி ஊத்தியா ஓடு. நீ ஓடுன நான் விட்டுருவனா? கட்டவல மாமா மச்சா மேல மஞ்சள் தண்ணிய ஊத்துவாங்க. நீ அண்ணன் தம்பி மேல ஊத்துறிய. பொம்மரிக விளையாடுற விளையாட்ட கிழவி நீ விளையாடுறீங்க. சீமையில பொண்ணை பத்துட்டான். இவன் மகன் மஞ்சத்தின் ஊத்தலன்னா நான் தொண்ணாந்து தெரியலனாக்கும். மவனே வாடிப்பட்டி சேடப்பட்டி வடக்க பத்திக்கிச்சான். திரும்பி பார்த்தா உசலம்பட்டி திக்குன்னு பத்திக்கிச்சான்னு அவன் என்னென்னமா பேசிட்டு போற. ஒண்ணு இல்ல வச்சாயி உன் பேத்தி அதான் முத்து பேச்சு. அவன் மாவன் மேல மஞ்சள் தண்ணிய ஊத்திருக்கான். அதான் அவன் அப்பம் பார்த்துட்டு அவளை போட்டு அடிச்சிருக்கான். அதான் உன் மாவன் புலம்பிக்கிட்டு இருக்கு. அதுல என்ன தப்புன்னு அப்படி அடிச்சிருக்கேன்? எப்போ நடந்த கதை தான். உன் மக கல்யாணத்துக்கு சரி வர சீர்சரத்தி செய்யல. அதான் உன் பேத்தி ஆட்டி படைக்குது. ஏப்பா நீதான் மருமகனுக்கு மருமவன். அவன் கிடைக்க என் புளிச்சு போன மோரு நான் உரிச்சு போட்ட நாரு. ஐயோ நல்ல நாள் அதுமா இப்படி போட்டு கொல்றானே. புடிச்சு போட்டு அடிக்கிறானே. ஆத்தா ஆத்தாடா ஆத்தா
வந்த காலையிலே பைசல் பண்ண பாட்டு பாடினாலடி வாத்தா என்ன ஆச்சு? என் மஞ்சக்காணி நிலத்தை தானே கொடுக்கல. தட்டுமுட்டு சாமான்ல இருந்து தகரப்பட்டு வரைக்கும் காது கடுக்கல இருந்து என் கழுத்து கையை நகரிக்கும் போட்டு தானே ஆத்தா. மருமகனுக்கு சீதனமா தரேன்னு சொன்ன மஞ்சக்காணி என்ன ஆச்சு? செத்தளவு பொலசேளவுன்னா போகாமல் இருந்த அப்புறம் என்னைக்கு இருந்தாலும் ஒற்ற உறவு தானே, நேரம் வந்தா அவங்களே கொடுப்பாங்க. சோளத்தை உரிச்சு வேப்பண்ணையில துவைச்சு கொடுப்பாடி. உன்ன சொல்லி குத்தலடி. களவாணி குடும்பத்துல பொண்ணு எடுத்த மாதிரி என்ன சொல்லணும்? இத பாரு, பிறந்த இடத்தை பத்தி கேவலமா பேசினேன், புருஷன் கூட பார்க்காம கொள்ளி கட்டிக்கு எடுத்து கோலம் போட்டுடுவேன். கோலம். ஆமா, அவ்வளவு ரோசம் இருக்கிறவன் வாத்தாட்ட போய் நின்று எனக்கு சேர வேண்டிய மஞ்சள் கேட்டு வாங்கிட்டு வாடி. ஆத்தா, லட்சயம் மொச்சையும் கெட்டாத்தான் விடியும் போல இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு உண்டு இல்லன்னு எனக்கு தெரிஞ்ச ஆவணும். ஊர்ல விவரம் தெரிஞ்சனால ஆம்பளைங்க இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க. என்ன மாதிரி ரோட்ல வந்து ஆத்தாள் மூலம் அசிங்கமா பேசுறது? அந்த மனுஷன் நாக்கப்பிடிங்கிட்டு சாகுற மாதிரி கேட்காத கேள்வி எல்லாம் கேக்குறான். உன் மருமகனை கொடுக்கறேன்னு சொன்ன மஞ்சக்காணி நிலமோ 30 பவுன்ல போடுறேன்னு சொன்ன ரெட்டவள சங்கிலியும் என்ன ஆச்சு? யாருடையாவா? பண்ணபுரம் சின்னபுரம் பரமசிவன் கொடுத்த வரம், ஆலமரம் அசந்த மரம் ஆத்தா வச்ச தென்னை மரம்னு சொல்றவன் இவ காட்டை மேட்டாக்கி மேட்டை கலனையாக்கி நெத்தி வேர்வ நிலத்துல சிந்தி வச்சா பாரு மஞ்சக்காணி. அது அந்த மவராசனுக்கு தூக்கி கொடுத்தானோ. அவன் மவராசனோ பிச்சைக்காரனோ மண்ணா போறவனோ. ஆத்தா கோமண துண்டு மாதிரி முட்டும் நிலம் அதை கொடுத்து தொலைச்ச நான் குறைஞ்சா விடுவேன். உனக்கு என்னைக்கு உன் பொண்ணு வந்து இப்படி புலம்புறது உனக்கு நல்லாவா இருக்கு? எடுத்து இலையில வச்சுப்படுவேன். ஆமா, புடவை எங்க காயுது நடைய எங்க நிறுத்தலாம்னு அலையிறான் அந்த பொசக்கட்ட பைய. உன் புருஷனை இறுக்கி புடிச்சு வை. என் புருஷன் ஆம்பளை, அவன் 1000 கவலை நுழைவான். அதை கேட்கறதுக்கு யாருக்கும் பவர் கிடையாது. இத பாரு, நீ செய்ய வேண்டிய செய்முறை எல்லாம் இந்த மாசி பங்குனிக்குள்ள செய்யல, அப்புறம் ஆத்தா புள்ளங்கிற உறவே அத்து போயிடும். மானங்கிட்டு மகளி பூத்து போடும் சொல்லிவிட்டா. ஆமா. அட என்னத்தா இது? நானும் 10 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியதானே? அட என்னத்தா நீ ஒண்ணுமில்லாத கும்பல மாதிரி அந்த பிள்ளைக்கு சேர வேண்டிய நகையை நிலத்தி பிரிச்சு தூக்கி எரிஞ்சிட வேண்டியதானே? எதை எப்ப கொடுக்கணும்னு எனக்கு தெரியுயா. நான் என்ன விவரம் கட்ட சிரிக்கியா? சின்னது உண்ணங்க வளருது இல்ல, அது வர்ற காலத்துக்கு பாத்துக்கலாம். சரி ஏய் உள்ள உடை. பாய் எல்லாரும் நோட்டு புத்தகத்தை எடுத்து எழுதுங்க. பென்சில் குடுறா. இல்ல போ. ஏய் சீவிடி தரேன்னு சொல்றேன்ல. மாட்டேன் போ. குடுக்க மாட்டேன். ஏய் குடு. என்ன சத்தம்? வேற பென்சில் கேட்டா சார், குடிக்கலன்னு கேட்டு வலிக்கிறான் சார். டேய் வேணா. எழுந்து முட்டி போடுறா. வாத்தியாரே வயசுக்கு மீறி வேண்டாம் மரியாதை பேசு. என்ன பாடா பாடான்ட்டு நான் என்ன வீட்டுல மாடா மேய்க்கிறேன்? என்ன வீரனரே அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்ப அருவாள் எடுக்கிறீங்க? பென்சில் சீவுறதுக்கு எடுத்தேன், ஏன் எடுக்க கூடாதா? பென்சில் அருவாள்லையா சீவுவாங்க? பிளேட்ல எல்லாம் சீவுவாங்க. எனக்கு எல்லாத்தையும் இதுல சீவுதான் பழக்கம். சரி சீவுப்பா சீவு. இன்னைக்கும் பென்சில் கொண்டு வரலையா? அதான் பென்சில் கடை கொடுக்க மாட்டேன். அவனை விட்டு இது உனக்கே நல்லா இருக்கா? பள்ளிக்கூடத்துக்கு நேரத்துல வர மாட்டேங்கிறேன், பாடமும் சரியா கேட்க மாட்டேங்கிறேன். 8 வருஷமா ஒரே கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எங்க தேர போறேன்? என்னப்பா வீரண்ணா, பள்ளிக்கூடம் மணி அடிக்கல, அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஆமா, இந்த பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்காட்டி எனக்கு கூட குடிமொழி போகாது. இனிமே இந்த பள்ளிக்கூடத்து பக்கமே வர மாட்டேன். எதுக்கு புள்ள முந்தானையில முடிச்சு போட்டுக்கிட்டு சண்டையில எதையும் மறந்துடுவேன் நானு. எங்க ஆத்தா போட்டுக்க சொல்லிச்சு. இது சீமை தண்ணி வாங்க, இது கருப்பேட்டி வாங்க, இந்த சின்ன முடிச்சு எனக்கு பாசி மணி வாங்க அப்படின்னா எனக்கும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்க. உனக்கு எதுக்கு? என் மாமன் பள்ளிக்கூடத்துக்கு பென்சில் இல்லாம போய் வாத்தியார்கிட்ட வாசம் வாங்கிட்டு தெரியுது, அதுக்கு 2 பென்சில் வாங்கணும். அடிய சீமை சிரிக்கி அக்கறைய பாரு. அடியே உன் மாமா மதுரை வீரம் உட்காந்து போற சைஸ பாத்தியா? சும்மா வாடி, ஒரு 8 ஏத்திட்டு போ சொல்லி கேப்பமா. கிழிஞ்ச வாய வச்சுக்கிட்டு சும்மா வர மாட்டே. இரு நான் கேக்குறேன். ஏன் வீரனா காலெல்லாம் பொசுக்குது, சந்தை வரைக்கும் கொஞ்சம் வண்டியில ஏத்திட்டு போயேன். வடி கிழிஞ்ச வாயே, வண்டியில இடம் இல்ல, வேணா சொல்லு, தோல்ல ஏத்திக்கிறோம். உன் தோல்ல ஏற உன் மாமா கூட வர, அவளை வேணா ஏத்திக்க. எவடியா மாமா மக? கண்ட குண்டு சட்டியெல்லாம் வண்டியில ஏத்துற, வண்டி கூட சாஞ்சிரும்.
இது ரோசக்கார வண்டி உங்கடி புல் தச்சிருக்கியால வண்டி விடுப்பா. பாரு நான் அப்பவே சொன்னேன்ல கேட்காதேன்னு பெரிய ராசாமி சார் நல்ல சாணம் வைக்க. நீ ரொம்ப தைரியசாலிப்பா. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில வேணா ஆயா உட்காரலாம். கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு இவரு. அந்த இழிச்சு வாங்கி வந்தாங்க. இந்த மூஞ்சியை பார்த்து அட மவனே இந்த நாட்டை விட்டே ஓடி போய் அதாயா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்கடா. அவன ஊதுறா. ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.